ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம எக் கிரேவி செய்கிறோம். எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். முதல்ல எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், ஆனியன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கிளறி விட்டுட்டு அப்படியே சிம்மில், ஹையும் இல்லாத சிம்மும் இல்லாத நார்மலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு என்ன தேவையான அளவோ அதை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நான் டூ டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு லைட்டாக தேவையான அளவு, எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வேணுமோ அந்தளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலரி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இருக்கிற கிராப்பில் வேர்க்கடலை இருந்தது, வேர்க்கடலை இருக்கும், அது விரித்து அவிச்சு வச்சுருங்க. அதனால் அந்த குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், அதுக்குள்ளே பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 பேருக்கு சமைக்கிறதுனால, நான் 3 பேருக்கு குழம்பு வைக்கிறதுனால 3 எக் மட்டும் உடச்சி ஊற்றுறேன். 3 முட்டை. அதுக்கப்புறம் மூடிட்டு சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், எக் கிரேவி ரெடி. தேங்க்யூ, பாய்.